கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி ஆனந்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் இருசக்கர வாகன மெக்கானிக் ஏழுமலை என்கிற சூர்யா. இவரது மனைவி ஸ்வேதா. இவர்களுக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை சூர்யா வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டுள்ளது. உடனே அக்கம் பக்கத்தினர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபொழுது ஸ்வேதா கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்டவர்கள் தன்வந்திரி காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலமாக கிடந்த ஸ்வேதாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மனைவி நடத்தை மீது சந்தேகமடைந்த சூர்யா அவரிடம் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாகவும், இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு கத்தி எடுத்து ஸ்வேதா கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவரை கைது செய்த பிறகே கொலைக்கான முழு காரணம் தெரியவரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் கணவன் மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் போரால் உலகம் முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள், கேஸ் தட்டுப்பாடு நிலவுகிறது. நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்க மத்திய அரசு வணிக சிலிண்டர்கள் தாராளமாக வழங்குவதை நிறுத்தியுள்ளனர். அதோடு வணிக சிலிண்டர்களின் விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் புதுச்சேரியில் பல சிறிய ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் இயங்கும் ஹோட்டல்களிலும் உணவுகளின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண ஹோட்டல்களில் ₹30 விற்ற பூரி, பொங்கல் ஆகியவை ₹40க்கும், இட்லி, வடை ₹6லிருந்து ₹10க்கும், பரோட்டா ₹15லிருந்து ₹20, ₹25 வரையிலும், ₹20 சப்பாத்தி ₹30க்கும், பிரியாணி சராசரியாக ₹100, சாப்பாடு ₹150 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பெரிய ஹோட்டல்களில் குறிப்பிட்ட உணவுகள் மட்டுமே கிடைக்கும் என தெரிவிக்கின்றனர். முதலிலேயே முழுமையாக ஆர்டர் கொடுக்க வேண்டும். கேஸ் அடிக்கடி உபயோகப்படுத்த முடியாது என்பதால் ஒரே கட்டமாக சமைத்தெடுத்து வருவோம் என தெரிவிக்கின்றனர். மேலும் புதுச்சேரியில் காஃபி, டீ கடைகளில் காலை மாலையில் கூட்டம் நிரம்பி வழியும். இங்கே கேஸ் உபயோகம் அதிகமாக தேவைப்படும். இதனால் டீ, காஃபி விலையும் அவ்வப்பொழுது உயர்த்தி வந்தனர். தற்பொழுது தமிழ் புத்தாண்டு தினமான நாளை முதல் டீ ₹20, காஃபி ₹30 என உயர்த்தப்படுவதாக பல கடைகளில் அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது.
உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் மலையாள மொழி பேசும் மக்களுக்கும் விஷு மலையாள புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைவரது வாழ்விலும் நம்பிக்கை, செழிப்பு, மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இந்த புத்தாண்டு நம்முடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அமைய வாழ்வில் ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டாக அமையட்டும். அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பகிர்ந்து கொண்டு நாம் புத்தாண்டை வரவேற்போம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பதிவான 91.23% வாக்குப்பதிவு மேலோட்டமாக பார்க்கும்பொழுது வரலாற்று சாதனையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் பாராட்டத்தக்கதாகவும் தோன்றுகின்றது. ஆனால் இத்தேர்தலில் நடந்துள்ள உண்மையான பண பரிமாற்றங்கள் மற்றும் சமூக விரோத செயல்பாடுகள் இத்தேர்தலை சட்ட விரோதமானதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் பயனற்றதாகவும் மாற்றிவிட்டனர். தேர்தல் துறை எடுத்த அனைத்து சிறந்த முயற்சிகளும் நடவடிக்கைகளும் வீணாகி போய்விட்டன. தேர்தல் என்பது ஒரு வாக்காளர் எந்த காரணிக்கும் ஆதிக்கத்திற்கும் ஆட்படாமல் சுயமாக தனது சொந்த சிந்தனையால் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்வதாகும். அப்பொழுதுதான் அது ஒரு நியாயமான மற்றும் நேர்மையான தேர்தலாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட தேர்வு இத்தேர்தலில் நிகழவில்லை. பணம் மற்றும் பரிசு பொருட்களே இந்த தேர்தல் முடிவை நிர்ணயித்துள்ளன. போட்டியிட்ட வேட்பாளர்களில் சுமார் 91% பேர் பணம், பரிசு பொருட்கள் மற்றும் டோக்கன்கள் வழங்கி வாக்குகளை பெற்றிருக்கின்றனர். அதேபோல் வாக்காளர்களில் 91% பேர் இவற்றை பெற்றுக்கொண்டு அதன் ஆதிக்கத்தால் வாக்களித்துள்ளனர். இந்த பண பரிவர்த்தனையை 91.23% என்ற உயர்ந்த வாக்குப்பதிவிற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. எனவே ஒட்டுமொத்தத்தில் இத்தேர்தல் உண்மையான சட்டப்பூர்வ ஜனநாயகத்தை புதுச்சேரியில் உருவாக்கப் போவதில்லை. புதுச்சேரி அரசியலையும் ஆட்சியையும் பாதித்தவர்களே தங்களது பணத்தாலும் சமூக வேறுபாடுகளாலும் மீண்டும் ஆட்சிக்கு வர உள்ளனர் என பேராசிரியர் ராமதாஸ் அவரது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க 2023 செப்டம்பரில் மத்திய அரசு சட்டம் இயற்றியது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுவரைவு செய்த பின் இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டது. இதனால் இந்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வரவில்லை. இந்த நிலையில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. எனவே இந்த சட்ட திருத்தத்தை கட்சி பாகுபாடில்லாமல் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் நாரி சக்தி வந்தனா முன்னெடுப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் 33% ஒதுக்கீடு வழங்கும் சட்ட முயற்சிக்கு ஆதரவாக சிறப்பு நிகழ்ச்சி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பிஜேபி மகளிரணி தலைவி தாமரை செல்வி, பெண்களுக்கு அரசியல் துறையில் சம உரிமை மற்றும் முன்னேற்றம் கிடைக்க இந்த சட்டம் முக்கியமானதாக இருக்கும் என்றும் இதன் அவசியத்தை பொதுமக்களிடையே கொண்டு செல்ல மகளிரணி முனைப்புடன் செயல்படும் என்றார். பிரதமர் மோடி பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றார். பெண்கள் சம உரிமை பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்துள்ள அவர் தொடர்ச்சியாக பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை வரவிருக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளார். இதற்கு புதுச்சேரி மாநில மகளிர் அணி சார்பில் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார்.
சென்னையில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் புதுச்சேரி பாஸ்போர்ட் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசாருக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் பாஸ்போர்ட் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். மேலும் அலுவலகத்திற்கு உள்ளே முழு சோதனைக்கு பிறகே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இதேபோல் பிரெஞ்சு தூதரகம், தொடர்ந்து முதலமைச்சர் வீடு, அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. காமாட்சியம்மன் கோவில் வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ ராமநவமி, சீதாராமர் திருக்கல்யாணம் மற்றும் ராமர் பட்டாபிஷேக விழா நடைபெற்று வருகின்றது. விழாவை ஒட்டி கடந்த 10 நாட்களாக ஸ்ரீ ராமநவமி உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் ஸ்ரீ சீதா என்கிற ஜானகிக்கும் சீரும் சிறப்புடன் ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திரு மாங்கல்ய தாரணம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.